இல்ல. சாஸ்கேவாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. நருட்டோவையுமே கிட்டத்தட்ட கொன்னுடுவான். ஆனா குராமா அதோட கடைசி ஆயுதமான அதோட உயிரையே கொடுத்து நருட்டோவை காப்பாத்தும். தான் உயிரா நருட்டோவோட உயிரான்னு யோசிக்கும் போது நருட்டோவோட உயிர் தான் முக்கியம்னு தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சு நருட்டோவை காப்பாத்தும். எஸ், டெயில் பீஸ்டோட கடைசி ஃபார்மான பேரியன் மோட். அந்த மோடுக்கு ஒரு வாட்டி போயிட்டா அந்த மோட் முடியும் போது அந்த டெயில் பீஸ்டே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இது தெரிஞ்சும் நருட்டோவோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பேரியன் மோடுக்கு நருட்டோவை போக வச்சு அந்த மோட் முடியும் போது நருட்டோவும் குராமாவும் ஹேண்ட் பம்ப் பண்ணி விடைபெறுறாங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ இவ்வளவு சொந்தங்களோட இருந்தும் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண நாள்னா அது அன்னைக்கு தான். ஏன்னா நருட்டோ பிறந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நருட்டோ கூடவே இருந்தது குராமா மட்டும்தான். அவனோட இன்பம் துன்பம் துக்கம் அழுகை எல்லாத்தையுமே பார்த்து அவனை முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது குராமா மட்டும்தான். ஒரு பிரதர்லி பாண்டிங் அவங்களுக்கு நடுவுல இருந்துச்சு. இன்னைக்கு தன்னோட சகோதரனை பிரிஞ்சு நருட்டோ தனிமரமா நிக்கிறான். குராமாவோட கடைசி நிமிடங்கள் கூட நருட்டோக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்கும். அப்படி குராமா செத்துருச்சுன்னு நருட்டோ மட்டும் இல்லாம நருட்டோ பிரான்சிஸோட மொத்த ஃபேன்ஸுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் போண்டோ டூகோ வார்டெக்ஸ்ல குராமாவை ரிட்டர்ன் கொண்டு வந்தாரு நருட்டோவோட ஆத்தர் மசாஷி கிஷிமோ.